உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அடுத்தபடியாக நமக்கு திருச்சியிலேருந்து வந்திருக்கு நம்ம ஆர்மி ஐயா வந்தவர் கேபி பற்றி நமக்கு இந்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் கருத்தரங்கத்தில் உரையாற்றுவார். அவரை வருகிறன்னு வரவேற்கிறோம். வாங்க சார், வாங்க, நடுவில் உட்காருங்க. அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திற்கு அதனுடைய உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் சிறந்த வணக்கங்கள். 20வது கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இடையில ஒரு 2-3 கருத்தரங்கத்துக்கு வர முடியல. இன்னைக்கு இந்த கருத்தரங்கம் வந்திருக்கோம். இந்த உலகின் மகா சக்தியான இந்த பிரபஞ்சத்தை வணங்குகிறேன். இதுவரை நான் கடந்து கொண்டிருக்கிற அனைத்து குருமார்களையும் வணங்கி மகிழ்கிறேன். நான் ஐயா இப்போ என்னுடைய குருநாதர் இங்கே இருக்கிறாங்க. 2 முறையை நான் அவங்கள்கிட்ட படிச்சிருக்கேன். ஒன்று சேலம் இரும்பாலை விஜயன் ஐயா அவர்கள். பாரம்பரிய முறை 15 வருஷத்துக்கு முன்னாடி படித்தோம். இப்போ சுகர்நாடியும் அவர்கிட்ட படிச்சிருக்கோம். அவருடைய புத்தகங்கள், அவர் எழுதின புத்தகங்கள் வாங்கி அதையும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் பாரம்பரியத்தில் 25 வருஷம் பயணம் பண்ணதுக்கப்புறம் தேடுதல் அதிகமாக இருந்தது. இன்னும் துல்லியமாக கொஞ்சம் ஈஸியாக பலன் சொல்கிறதுக்கு வழி இருக்குமான்னு பார்க்குறப்ப தான் கேபிக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. கேபி எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதனுடைய ஆசிரியர் சென்னையை சேர்ந்த தேவராஜ் ஐயா அவர்களை நினைவு கூறுகிறேன். அவருடைய சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தான் நாம் கடந்த 10 வருஷமாக இப்போ நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். இந்த சங்கத்திற்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ ஐயா சொன்ன மாதிரி நான் கேபி முறையில் தான் ஜாதகம் பார்க்குறேன். கேபி முறை பற்றி நிறைய கூட்டங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். கேபி முறை என்ன, அதில் என்ன துல்லியம் இருக்கிறது, என்ன டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஒரு ரெண்டு விஷயம் சின்னதாக சொல்லிவிட்டு நான் இந்த கேபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி கேபி முறையில் எப்படி ஜாதகம் பார்க்குறோங்கிறத தான் சொல்ல போகிறேன். அப்போ கேபி முறைங்கிறது எங்கே துல்லியமாக வருதுன்னா, இப்போ லக்னம் புள்ளிங்கிறது ரொம்ப முக்கியமாக. லக்னம் தான் உயிர். லக்னம் இல்லாமல் எதையுமே இல்லை. ஒரு ஜாதகம்னா லக்னத்தை ஐயா சொல்லுவாங்க சுகர்நாடியில். லக்னம் போச்சுன்னா அப்புறம் எல்லாம் போச்சு அப்படின்வாங்க. அப்போ இந்த லக்ன புள்ளி இதை பற்றி இப்போ சமீப காலமாக ஒரு 2 வருஷமாக, அதுக்கு முன்னாடி லக்னாதிபதியை தான் பேசுவாங்க. இப்போ லக்ன புள்ளியை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வரவேற்க வேண்டிய விஷயம். அப்போ லக்ன புள்ளியை பேசுறது சந்தோஷம். ஆனால் அந்த லக்ன புள்ளியும் கூட இன்னும் துல்லியப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. ஏன் என்ன துல்லியப்படுத்தலை அப்படின்னா, இப்போ லக்ன புள்ளிங்கிறது எதை எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தை 4 பிரிக்கிறோம் நம்ம. கால் பகுதியாக 4 பாதம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அப்போ இந்த 4 பாதத்திற்குள் ஏதோ ஒரு பாதத்தில் தான் லக்ன புள்ளி இருக்குதுங்கிறத மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. எல்லாருக்குமே, ஜோதிடர்களுக்கு யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லை. அதாவது 9 கிரகங்களுக்கு பாதச்சாரம் எழுதும்பொழுது லக்னத்திற்கும் பாதச்சாரம் எழுதுறாங்க. அது ஒரு நட்சத்திரத்தினுடைய 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில், 2ஆம் பாதத்தில், 3ஆம் பாதத்தில், 4ஆம் பாதத்தில் இருக்கும். இதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அப்படிதான் எழுதப்படுகிறது. அப்போ இந்த ஒரு பாதம் என்பது எவ்வளவு டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நட்சத்திரம் என்பது 13 டிகிரி 20 மினிட். ஒரு பாதம் என்பது 3 டிகிரி 20 மினிட். அப்போ அந்த 3 டிகிரி 20 மினிட் எவ்வளவு கால அளவு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரம், 120 நிமிடங்கள். அப்போ 30 டிகிரிக்கு 120 நிமிஷம்னா ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம் வருது. ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம். அப்போ ஒரு பாதம் என்பது 3 டிகிரி 20 மினிட்டு. 3 டிகிரிக்கு முன்னாங்க 12 நிமிஷம். அந்த 20 மினிட்டுக்கு ஒரு நிமிஷம் வச்சு, 1 நிமிஷத்துக்கு கூட வரும். ஒரு நிமிஷம் வச்சதுனால 13 நிமிடங்கள் வருது. ஒரு பாதம் என்பது, ஒரு நட்சத்திர பாதம் என்பது 13 நிமிடங்கள்ங்கிறத நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தான் வரும், நம்ம அதிலேயே நிறுத்தலாம். அப்போ 13 நிமிட இடைவெளியில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் லக்ன புள்ளி ஒன்றாக போடுகிறீர்கள்.
நானும் அதான் எழுதி கொடுக்குறேன். ஜாதக நோட்டு இன்னைக்கு வந்து நோட்டு எழுதி கொடுங்கன்னா இதை தாண்டி நான் கேபியில் பிரிண்ட் போட்டு கொடுப்போம். இல்லை சார் எனக்கு நோட்டு எழுதி கொடுங்கன்னா வாக்கிய முறையில் அழகாக பாரம்பரியத்தில் பரவசி என்ன எழுதணுமோ அதை தான் நானும் எழுதி கொடுக்குறேன். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அவங்கள்ட்ட போய் இந்த விளக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஏ சார் எனக்கு நோட்டு எழுதி கொடுங்கங்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் இது நான் ஒரு 3 டிகிரி 20 மினிட்டு இதில் இப்போ 13 நிமிஷத்துக்கு ஒரே பாதம் வருது, அதெல்லாம் அவங்கள்ட்ட தேவையில்லை. நோட்டு எழுதி கேட்குறாங்க, நாங்கள் நோட்டுன்னு எழுதி கொடுத்துட்றோம். அப்போ நோட்டு எழுதும் போது அங்கே பாதம் தான் எழுதப்படுகிறது. 1ஆம் மாதமோ 2ஆம் ஏதோ ஒரு பாதத்தில் இருக்கும், அதை எழுதி கொடுக்குறோம். அதான் உண்மை. ஆனால் துல்லியம் என்று வரும்பொழுது அது அந்த இடத்துல தவறு நேர்கிறது. ஏன் என்று சொன்னால், ஏன் தவறு அப்படின்னா, இந்த உலகத்தில் பாருங்க 840 கோடி பேர் இருக்காங்க. 840 கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான ரேகை உண்டா? ஒரே மாதிரியான ரேகை இல்லை. 840 கோடி சும்மா இல்லை, அவ்வளவு மக்கள்லையும் ஒரே மாதிரியான ரேகை ஒருத்தர் கூட இல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சவுண்டை குறைக்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல சவுண்ட் ஏறும், நமக்கு சவுண்ட் ஏறும், நம்ம அப்படியே மனசுல நிக்குது. சவுண்டு கீழே ஹாஸ்பிட்டல் இருக்கு, சவுண்ட் ஏற்றக்கூடாது. அப்ப சவுண்டை குறைக்கிற பாருங்க எப்படி. அப்ப 840 கோடி மக்களுக்கும் ஒரே மாதிரியான ரேகை இல்லை என்கிற பொழுது 840 கோடி மக்களுக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம் இல்லை என்பதும் உண்மை. இதை புரிஞ்சுக்கணும் ஜோதிடர்கள். சார் நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கிறோம், பஞ்சாயத்து வச்சுக்குவோம் சார். ஆனா உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதா சொல்றேன். ஏன்னா ஜோதிடம் அடுத்த கட்டத்துக்கு போகணும். எல்லா துறையும் முன்னேறி அடுத்து வளர்ந்துகிட்டே இருக்குது. ஜோதிடத்தை மட்டும் நான் வளர்க்க மாட்டேன்னு அதே நிலையில அந்த குண்டு சட்டியில கூறிய மாட்டோன்னையும் அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் ஆட்டுறதுல எந்த இதில் மாற்றி யோசனை வர வேண்டும். அதுதான் நான் வந்து சொல்றேன். ஒழி யாருக்கு நமக்கு யாரும் எதிரிகளா யாராவது வாக்கியவர்கள் பஞ்சாயத்து இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த ஜோதிடத்தை அடுத்த நிலை கொண்டு போகணும். அப்ப ஜோதிடம் மார்த்தாண்டர் என்று சொல்லக்கூடிய KSK அவர்கள் ஒரு மாற்று சிந்தனைக்கு வந்தார். ஏன் வந்தார் அவரு? எதுக்கு நிர்பந்தம் என்ன வந்துச்சு? அதாவது தேடுதல், யாருக்கு வந்து தேடுதல் இருக்கோ அவங்க அடுத்த நிலைக்கு போவாங்க. அது மாதிரி யாருக்கு பிரச்சனை வருதோ அவன் தான் அடுத்தது கட்டத்துக்கு யோசிப்பான். அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. இரட்டை குழந்தைகளுக்கு 2 விதமான ஜாதகங்கள் வேணும், ஒரே மாதிரியான ஜாதகம் இருக்கேன்னு யோசிச்ச போதுதான் அவர் சப்ளாடை எடுத்தார். சப்ளாடு எடுத்து வந்தார். சப்ளாடுன்னா நிறைய பேர் வந்து ஜோதிடர்கள் சப்ளாடுனாலே ஒரே அலர்ஜி வர்றாங்க. ஒண்ணுமே இல்லை. அது உள்ள போனதால எனக்கு அது அடாடாத இல்லை, ஒண்ணுமே இல்லையான்றது. ஒன்றும் இல்லை சார். சப்ளாடுங்கிறது புத்திநாதன் தான். தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன். தசாநாதங்க நட்சத்திரம்னு சொல்றோம், புத்திநாதனை வந்து இங்க சப்ளாடுன்னு சொல்றோம். அடுத்தது வந்து அந்தரத்தை சப்னு சொல்றோம். அதுக்கப்புறம் சூட்சமத்தை ட்ரிபிளேஷன் போடுறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு இதுமே சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. அப்படியே பாரம்பரியத்திலேருந்து அப்படியே அல்வா துண்டு மாதிரி எடுத்து தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் புதுசா ஒரு அணு கூட அசைக்கல, எதுவுமே அது இல்லை. தசை, புத்தி, அந்தரம், சூட்சமம் வரைக்கும் போயிருக்காங்க. அவ்வளவுதான், அதுதான் எடுக்கிறாங்க. அப்ப இந்த கேபி முறையில் எப்படி இந்த 4 பாதத்திற்கு பதிலாக லக்ன புள்ளி எப்படி கணக்கிடப்படுதுன்னா, ஒரு நட்சத்திரத்தை 9 புத்திகள் வருது இல்லைங்களா? அப்ப ஒரு கேதுவுடைய நட்சத்திரம், கேது தசை கேது புத்தி, கேது தசை சுக்கிர புத்தி, கேது தசை சூரிய புத்தி, கேது தசை சந்திர புத்தி, இப்படியே தானே போகும். அப்ப 4ஆ பிரிக்காம இந்த பயணம் அந்த லக்ன புள்ளி நகரும் பொழுது கேதுல இருக்குதா, சுக்கிரன் இருக்குதா, சூரியன் இருக்கா, சந்திரன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதுதான் துல்லியம். ஒரு பாதத்தை இல்ல, ஒரு நட்சத்திரத்தை 9ஆ பிரிக்கணும். 9 புத்தி தானே வருது. அந்த ஒரு புத்தியை 9ஆ பிரிக்கணும், அது வேற. அது அந்த அளவுக்கு வேண்டாம். இங்கேயே இடிக்குது, எங்க அங்க போறது? உபநட்சத்திரத்திலேயே மக்களுக்கு தலையை சுத்துது. இதுவே கணக்கு போறது பிரச்சனையா இருக்குது. நீங்க சாப்ட்வேர் இல்லாம இது கணக்கு போட முடியாது. கணக்கு போடுறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா ஒரு ஜாதகம் கணிக்கணும்னா கேபி முறையில 1 hours 4 மணி நேரம், மேக்ஸ் படித்தவங்க இருந்தால் கூட 4 மணி நேரம் ஆகும். தண்ணி. அப்ப இதுதாங்க ஐயா கேபிக்கும் பாரம்பரியத்துக்குள்ள வித்தியாசம். நீங்கள் ஒரு பாதத்தை எடுக்கிறீர்கள், இந்த ஒரு பாதம் என்பது 13 நிமிஷம். அந்த 13 நிமிஷம் இடைவெளியில் பிறகுற அடுத்த குழந்தைகளுக்கும் ஒரே லக்கணம் தான் விடும். அப்படி ஒரே லக்கணம் விழுந்தால் டிஃப்ரென்ஸ் நீங்க காமிக்க முடியாது, பிரச்சனை வந்துடும். ஒருத்தன் எங்கேயோ இருப்பான், ஒருத்தன் கீழே கிடப்பான். அதுதான். இன்னும் காட்டலாம். இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, இந்த லக்ன புள்ளியை வந்து சிறப்பா பேசுற அதே நேரத்துல நம்ம கேபியில என்ன பண்றோம்னா 12 பாவத்துக்கும் புள்ளி பாக்குறோம் சார். 12 பாவத்துக்குமே இங்க வந்து, அதாவது லக்னத்துக்கு மட்டும்
அந்த உயிர் பாவங்கிறதால லக்னத்துக்கு மட்டும் பார்த்துட்டு மற்றதுல அந்த அதிபதியை எடுத்து பலன் சொல்றோம். 2ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரு, யார் சாரம் வாங்கினாரு, 3ஆம் அதிபதி எங்க இருக்காரு, யார் சாரம் வாங்கினாரு, இதான் பாரம்பரியம். இதுதான் நாம் பார்த்தோம். இங்க என்ன பண்றோம்னா, லக்ன புள்ளி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ 2ஆம் பாவம் எந்த புள்ளியில் விடுகிறது, அதுல ஒரு நட்சத்திரத்துல இருக்கும்ல அந்த புள்ளி. அப்போ 3ஆம் பாவம் எந்த புள்ளியில் இருக்கிறது அப்படின்னு 12 பாவத்திற்கும் புள்ளி பார்க்குறோம், சப்ளாட் பார்க்குறோம். அதனுடைய தொடர்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே இன்னொரு கட்டத்துக்கு வந்துடுறோம். அதாவது லக்னத்துக்கு மட்டும் நான் முக்கியத்துவம் கொடுக்காம 12 பாவமும் முக்கியம். ஏன்னா 12 பாவம் தான் நம்ம உடம்பு இருக்குது, நம்ம உறவினர் இருக்காங்க, நம்ம எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே தான் 12 பாவத்துக்குள்ளே தானே இருக்குது. அங்கேயா 12 பாவத்துக்குள்ளே தான் உறவினர்கள் அத்தனை பேரும் இருக்கிறாங்க. 12 பாவத்துக்குள்ள நம்ம வேலை பிரிவினைகள் எல்லாமே இருக்குது. நம்ம உடம்பு தலை முதல் கால் ஐயா சொல்லுவாங்க, தலை லக்னம், முகம் 2ஆம் பாவம், கழுத்து சொல்ற 3ஆம் பாவம், நெஞ்சு பகுதி, இப்படி 12 பாவம் சொல்றீங்க. அந்த 12 பாவத்துக்கும் துல்லியமா பார்க்கணும்னா அதனுடைய புள்ளி எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கறது தான் கேபி சிஸ்டம் சார். இது பேசிக்கான விஷயம். இதை வச்சுட்டு இப்போ நான் எப்படி ஜாதகம் பார்க்குறேன், ஏன்னா டைம் முடிச்சிடணும், சீக்கிரமாக முடிக்கணுன்றது தான். இப்போ நான் எப்படி ஜாதகம் பார்க்குறேன் அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது எதை வச்சுங்க சார் பார்க்குறோம்? நீங்கள் நான் பாரம்பரியத்தில் போது லக்னாதிபதியை பார்க்கோம், அப்புறம் எந்த பாவமோ அதெல்லாம் தேடி பிடிப்போம். எங்கே சுற்றினாலும் கிரகங்களுடைய பலம், பாவங்களுடைய பலம் ரெண்டே விஷயம்தான். இதை தாண்டி ஒன்றும் ஜோதிடமே கிடையாது. கிரகம் இப்போ ஒரு தசை புத்தி நடக்குது, அந்த கிரகம், அந்த தசை கிரகம் அந்த என்ன செய்ய போகுது, அந்த புத்தி என்ன செய்ய போகுது, அது கிரகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம். பாவங்கள் எந்த பாவத்தை இயக்குது, அந்த தசையோ புத்தியோ எந்த பாவத்தை இயக்குறது அப்படின்றத பார்க்கணும். ஆனால் கேபியில் கிளியரா எந்த பாவம் அந்த கிரகமோ அது எந்த சப்ளாடோ அந்த பாவத்தை இயக்கிட்டு இருக்குன்னு நாங்கள் சொல்லிடுவோம். பாரம்பரியத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டு அதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ கிரக பலம் நமக்கு முக்கியம், அது இருந்தால் தான் பலன் சொல்ல முடியும். இப்போ பாருங்க, கிரக பலத்தில் இப்போ ஒரு கிரகம் பலமா இருக்கா இல்லையாங்கிறதுக்கு எவ்வளவு ரூலுங்கயா இருக்குது பாரம்பரியத்தில்? நிறையா இருக்குது. அந்த ரூல் அவங்களுக்கு எத்தனை ரூல் தெரியுதோ அதை வச்சு அந்த பலத்தை கண்டுபிடிச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கும் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கே கிரக பலம் என்பதை இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி கம்ப்யூட்டரை பயன்படுத்தி சாஃப்ட்வேரை நம்ம ரெடி பண்ணி கிரக பலம் என்பதை இப்படி கிராஃப்ல கொண்டு வந்துடுறோம். 9 கிரகத்துக்கும் கிரக பலம் பர்சன்டேஜ் வைஸ் 100லேருந்து குறைஞ்சபட்சம் 0.5 டிகிரி வரைக்கும் கிரக பலம் நம்ம கொண்டு வந்துடுறோம். இந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு தசாபுத்தியில அது வேலையை செய்யும். அப்ப இந்த கிரகங்கள் செய்யும் போது இன்னொரு விஷயம் கேபியில் என்ன விஷயம்னா, நம்மளுடைய வாழ்க்கை என்பது 2 விதமாக இருக்கிறது. ஒன்று அகம் சார்ந்த விஷயம், இன்னொன்று புறம் சார்ந்த. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் 2 விஷயம்தான். ஒன்று பொருள் சார்ந்த வாழ்க்கை, இன்னொன்று அகம் சார்ந்த வாழ்க்கை. 2ம் சேர்ந்ததுதான் அகம் புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்ப இந்த கிரகங்கள் அகத்துக்கு என்ன பர்சன்டேஜ் வச்சிருக்கு, புறத்துக்கு என்ன பர்சன்டேஜ் வச்சிருக்குங்கிறத இங்க சார்ட்ல நம்ம கொண்டு வந்துடுறோம். அப்போ ஒரு கிரகம் தசை நடத்தினால் அது அகத்துக்கு என்ன பர்சன்டேஜ், புறத்துக்கு என்ன பர்சன்டேஜ். அப்போ புறத்துக்கு அதிக பர்சன்டேஜ் இருந்தால் பொருளாதார ரீதியாக அந்த திசையில் அவள் வளரப்போகிறார் அப்படின்னு தசாநாதன், நான் என்ன சொல்லுவேன்னா தசாநாதனை முதலமைச்சர்னு சொல்லுவேன். தசாநாதன் முதலமைச்சர், அவர் உட்காந்துட்டார், அவர் கீழே தான் மற்ற எல்லாருமே மினிஸ்டர்ஸ். அப்போ தசாநாதன் அந்த தசை காலங்களில், ஏன்னா வருஷம் சுக்கிரன் 20 இருக்கு, சனி 19 இருக்கு, ராகு 10 இப்படி இருக்கு, அந்த காலங்களில் தசாநாதன் நிலையாக உட்கார்ந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டே இருப்பார். அது நான் என்ன சொல்லுவேன்னா செக்ஷன் மார்க்குமே. செக்ஷன் மார்க் ஆசிரியர் காமா ஒரு 40 மார்க் வச்சிருப்பாரு. அவர் நல்ல பசங்களா இருந்தால் 40 போட்டு தள்ளிடுவார் எல்லாருக்குமே. அப்படி தசாநாதன்ங்கிறது செக்ஷன் மார்க் உங்களுக்கு கண்டினியூவா 18 வருஷத்துக்கு அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்ப இடையில வர்ற புத்திநாதன் அவருக்கு சாதகமா இருந்தா அந்த நேரத்துல பொருளாதார சார்ந்து இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல வீடு கட்டுவ, வண்டி வாகனம் வாங்குவ, ப்ரொமோஷன் வாங்குவ, நிலம் வாங்குவ, உன்னுடைய பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் உயர போகுதுன்னு நீங்க பார்த்த அடுத்த நிமிஷத்தை அந்த கிராஃப் வச்சுட்டு சொல்லலாம். இல்ல பொருளாதாரத்துக்கு அந்த தசாநாதன் சப்போர்ட் இல்லை, அவர் எப்பா பொருளாதாரம் மட்டும் கேட்காத, மற்ற விஷயம் இருக்குல்ல, உடல்நலம் சார்ந்த விஷயமா, திருமணம் சார்ந்த விஷயமா, குழந்தை பேரு சார்ந்த விஷயமா, இதெல்லாம் பொருள் அல்லாத வாழ்க்கை, இதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டுன்ட்டார்னா அந்த காலங்களில் அவருக்கு சாதகமாக வரும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம், உடல்நிலை பிரச்சனை எல்லாமே அவரு சரி பண்ணி கொடுப்பார். 2 விஷயங்கள் தாங்க சார். இப்ப ஒரு திருமணம் அப்படின்னும் போது திருமணம் அகமா புறமா சார்?
திருமணம் அகம் சார்ந்த விஷயம். இப்ப பாருங்க, இதுல பாருங்க, கீழே மூணு மூணு கிரகம் அகத்தை வச்சிருக்கு. பெர்சன்டேஜ் வந்து 88, 86, 78. 3 கிரகம் அகம் சார்ந்த விஷயத்தை கையில வச்சிருக்குது. அப்ப இந்த 3 கிரகங்களில் ஒரு கிரகம் தசை நடத்தினால் அகத்துக்கு அவரு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அகத்துக்கு அவரு என் பீரியட்ல உனக்கு கல்யாணம் பண்ணிக்க, குழந்தை குட்டி பெத்துக்க, படிக்கிறியா, பிஹெச்டி பண்றதுக்கும் போன்றியா, பண்ணிக்கப்பா அப்படின்னா அகத்துக்கு அவரு டிக் அடிச்சுட்டு ரைட்டுன்னு உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் இப்ப என்ன சொல்லக்கூடாது, புறத்தை கேட்க கூடாது. அம்மா வணக்கம்மா. இப்ப போய் அவர்கிட்ட புறத்தை கேட்க கூடாது. அவர் என்ன கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாரு, அகத்தை கொடுப்பதற்கு வந்திருக்கிறார். அப்ப தசாநாதன் அகத்தை கொடுக்கிறாரு. அதே புத்திநாதன் இங்க 102 புத்திநாதன் அவரும் வந்துட்டாரு இப்ப கூட. அந்த புத்திநாதன் இந்த நேரத்துல கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுங்க கல்யாணம் அந்த தேதியில் நடக்குங்க. ஒண்ணு நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம். நான் எத்தனையோ ஜாதகம் நேத்து வரைக்கும் ஜாதகம் பார்த்தேன். நேத்து கரெக்டா இந்த தேதியில உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னா ஆமாங்க கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த தேதியில நீங்க வேலைக்கு போனீங்களா, ஆமாங்க, அவ்வளவுதாங்க, பக்காவா இருக்கு உங்க ஜாதகம். இப்ப கேளுங்க, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன்னு. புரியுதுங்களா? ஏன்னா ஒருத்தன் படிக்கிறான். நான் வந்து ஜாதகம் கேட்கும் போதே எல்லாரும் டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் மட்டும் கேட்பீங்க நீங்கெல்லாம். நான் கூடுதலா ஒரு விஷயம் கேட்பேன், உன்னுடைய கல்வியை சொல்லு அப்படின்னு. ஏன் அப்படின்னா பாரம்பரியத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, பாரம்பரிய விஷயத்துல அவங்க என்ன டைம் கொடுக்குறாங்களோ, என்ன ஜாதகத்தை கொடுக்குறாங்களோ அதை பார்த்துக்கிட்டு அப்படியே பலன் சொல்றேன். அவன் என்ன டயத்து 5 நிமிஷம் குறைஞ்சிருக்கலாம், கூட இருக்கலாம், 3 நிமிஷம் குறைவா இருக்கலாம், கூட இருக்கலாம், தப்பா டைம் எழுதியிருக்கலாம். அந்த டயத்துக்கு நீங்க செக் பண்ணாம, கொடுக்குற டைம் சரியா தப்பான்னு செக் பண்ணாம ஜாதகம் பார்ப்பது எவ்வளவு சரி, நியாயமா? அது நியாயமே இல்லை. அவன் கொடுக்குற நேரம் சரியில்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப அந்த நேர திருத்தம் என்பது அவசியம் தேவைப்படுகிறது. அப்ப எனக்கு வந்து கொடுக்குற ஜாதகம் அவங்க நேரம் சரியா தப்பா அதை நான் செக் பண்றதுக்கு நானா கண்டுபிடிச்ச ஒரு வழி. இது எனக்கு குருநாதர் சொல்லி தரல, அவங்க வேற விஷயம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு தோணுச்சு இதை வச்சுக்கிட்டாலும். அப்ப நீ கல்வியை சொல்லுன்னு வாங்கிடுவேன். உங்களுடைய கல்வியை சொல்லுங்க. நீங்க ஜாதகம் அனுப்பும் போது டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ் 3 அனுப்புங்க, பிளஸ் உங்களுடைய கல்வியை சொல்லுங்க. ஏன் சார் கல்வியை கேட்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா கல்வி என்பது எல்லா பேரண்ட்ஸுமே, எல்லா பெற்றோர்களும் தன்னோட குழந்தையை படிக்க வைக்கணும்னு தான் முயற்சி பண்றாங்க. யாராவது தான் குழந்தைய இவன் முட்டாளா இருக்கட்டும் படிக்க வேணாம்னு நினைக்கிறாங்களா? எல்லாரும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லா குழந்தையும் படிச்சிருந்தா பெற்றோர்கள் தப்பு பண்றாங்களா? பெற்றோர்கள் தப்பு பண்ணல. அவங்க எல்லா குழந்தைகளையும் தான் குழந்தை நல்லா படிக்கணும்னு ஆர்வத்துல பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க. ஆனா எல்லா குழந்தையும் படிச்சிருந்தா? சில பேர் 7வது 8வது 10வது 12th அங்கேயே கோட் அடிக்கிறாங்க. சில பேர் படிச்சு மேல வராங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அப்படி என்று சிந்திக்கும் பொழுது அந்த காலகட்டங்களில் நடந்த தசாபுத்தி அவனை படிக்க விடாம செய்து விட்டது. அப்ப அங்க இரட்டைப்படை பாவங்கள் 8-12 6-8-12 இரட்டைப்படை பாவங்கள் வேலை செஞ்சிருக்கு, அவனை படிக்க விடல. அப்ப ஒருத்தன் 10வது தான் படிச்சிருக்கேன்னு ஜாதகம் எனக்கு போடுங்கன்னு சொன்னானா எனக்கு அப்பயே மைண்ட்ல வந்துடும். 10வதுன்னா எத்தனை வயசுங்க? 15 வயசு. 15 வயசுக்குள்ள நடந்த தசாபுத்தி அவனுக்கு நெகட்டிவா நடந்திருக்கு. இப்பயே ஜாதகம் மைண்டுக்குள்ள வந்துருச்சு. அப்ப ஜாதகம் அங்க போட்டோம்னா அதுல உட்காருதுன்னு வச்சுங்க, அவனுக்கு அப்ப நடந்த தசாபுத்தி சரியில்லைன்னு வச்சுங்க, ஜாதகம் கரெக்டு பக்காவா வந்துருச்சு, ஜாதகம் இப்ப கரெக்ட் ஆயிடுச்சுல, செக் பண்ணியாச்சு. இப்ப ஒருத்தன் பிஇ முடிச்சிருக்கிறான் அல்லது எம்ஏ எம்எஸ்சி இப்படி படிச்சிருக்கிறாங்க. இப்ப படிப்புல 2 விதமான படிப்பு இருக்கு. ஒன்னு ஆர்ட்ஸ் குரூப், இன்னொன்னு டெக்னிக்கல் குரூப். இப்ப இதுலயும் கிளாரிட்டி இங்க வந்து கேபியில பக்கா கிளாரிட்டி. யாரு ஆர்ட்ஸ் குரூப் படிப்பா, யாரு வந்து டெக்னிக்கல் படிப்பா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம், பாரம்பரியத்துல கிரகங்கள் எடுப்பீங்க. செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டு ராகசம் தான் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிடுவீங்க. கிட்டத்தட்ட சேமா தான் வரும். சூரியன் செவ்வாய் அந்த கேது எல்லாம் டாக்டர் அப்படின்னு போவோம். ஆர்ட்ஸ் குரூப்புக்கு புதன் சுக்கிரன் இது மாதிரி மிதமான கிரகங்கள், சுபர்கள், குரு இதெல்லாம் வந்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்னு நம்ம பிரிக்கிறோம். இங்க எப்படின்னா யாரு ஒருவருக்கு இரட்டைப்படை பாவங்கள் தசை சீக்கிரமா நடக்குதோ, அந்த +2 முடிக்கிறப்ப அந்த எண்டில் யாருக்கு இரட்டைப்படை பாவங்கள் தசை நடத்துதோ அவனை இன்ஜினியரிங் தள்ளி சீக்கிரம் சம்பாதிக்க போறான்னு அர்த்தம். அதே வந்து சூரியன் இது மாதிரி, அதாவது டெக்னிக்கல் கல்வி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கல்வி ரைட்டுங்களா, டாக்டர் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கலாங்க.
டாக்டர் வந்து டெக்னிக்கல், இதுவே கிளாரிட்டி இல்லாம இருக்கக்கூடாது. ஜோதிடர்கள் கிளாரிட்டி வேணும். டாக்டர் படிக்கிறவங்க டெக்னிக்கல். அது என்ன டெக்னிக்கல்? இவன் இரும்ப அறுத்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பண்றான், அவன் மனுஷனா இருக்கிறான். ரெண்டும் தொழில் கல்வி. ஆர்ட்ஸ் குரூப் அது வேற கல்வி, இது தொழில் கல்வி. டாக்டர் என்பதும் தொழில் கல்வி. அப்ப இரட்டைப்படை பாவங்கள் பலமாக இருந்து நல்ல படிப்பாளியா இருக்கணும். டாக்டர் போனா படிக்காதவன் டாக்டர் ஆக முடியுமா? அவன் படிப்பாளியாக இருந்து அவன் இரட்டைப்படை பாவங்கள் சம்பந்தப்பட்டா அவன் டாக்டரு. கொஞ்சம் மார்க் கம்மியா வாங்கலாம், அவனை இன்ஜினியரிங் போக சொல்லிடு. அப்போ ஒற்றைப்படை பாவமா இருக்கு, சுக்கிரன் குரு இது சம்பந்தப்பட்டு ஒற்றைப்படை பாவங்கள்னா ஆர்ட்ஸ் குரூப் அனுப்பிடு. இங்கே நம்ம பிரிச்சிடலாம். இதை படிப்பை நம்ம சொல்லிடுறோம். இந்த கிரகங்கள் வச்சுதான் இந்த இதை வச்சுதான் நம்ம படிப்பையே சொல்றோம். சார்ட்டை வச்சு ஒருத்தன் வந்து சின்ன வயசுல சம்பாதிக்க போறான், 20 வயசுக்குள்ளேயே சம்பாதிக்கணும்னு யோகம் இருக்குது அவனுக்கு. அவனை போய் ஆர்ட்ஸ் குரூப்ல சேர்த்தினா அவன் படிக்க மாட்டான், ஃபெயில் ஆகிட்டு வருவான், வேஸ்ட் டைம். நான் என்ன சொல்லுவேன், ரொம்ப மோசமா இருந்தான்னா ஐடிஐ சேர்த்துறியா? ஐடிஐ சேர்த்து 10, 12, 13 வயசுல என்ன பண்ணுவான்? 10ஆவதுனா 15 வயசு, 17 வயசுல ஐடிஐ முடிச்சிருவான். 18, 19 வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். சூப்பரா டெக்னிக்கல் சவுண்டா இருப்பான், அழமா பிரிச்சு மேய்வான். அவனை கொண்டு போய் ஆர்ட்ஸ் குரூப்ல சேர்த்து. நான் ஒருத்தனுக்கு ஜாதக நோட்டு எழுதி கொடுத்தேங்க. ஜாதக நோட்டு வந்து பாரம்பரியத்தில் எழுதி கொடுத்தேன், பலன் வந்து கேபியில எழுதலை. அவனுக்கு பலன் தானே முக்கியம். அது அவன் கேபியா இருந்தா எதை கண்டாவன் பலன் எழுதுறேன். நான் இவனை +2 முடிச்சவொடனே, அதாவது 10th முடிச்சதுக்கு அப்புறம் கூட சரி +2 வச்சுக்க, முடிச்ச உடனே இவனை டெக்னிக்கல்ல சேர்த்துரு, டிப்ளமோ சேர்த்துருன்னு நோட்ல எழுதி கொடுத்தாங்க. அவன் கேட்கல. அவன் போய் பையனை பிபிஏ படிக்கிறவன்னு சேர்த்து 3 வருஷம் தண்டமா போய் அரியர் 2 சப்ஜெக்ட் பாஸ், மற்ற அத்தனையும் அரியர். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். கீழே இருக்கிறது அகம் சார், மேல இருக்கிறது புறம். அகம் எப்படி இருக்கு? எப்படிமா இருக்குது? மொத்தம் வந்து 9 கிரகத்துல 6 கிரகம் மிக பலமா இருக்குது, 3 கிரகம் தான் கொஞ்சம் டவுன்ல இருக்கு. இவ்வளவு கிரகம் பலமா இருக்கும்போது டவுன்ல இருக்கிற கிரகம் வேலை செய்யாது. ஏன்னா நம்மளை சுத்தி எல்லாம் பெரிய ரவுண்டு கட்டி ஆள் நிற்கும் போது இவங்க உள்ள கூற முடியுமா? இந்த அம்மா ஜாதகம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன், ஏம்மா உங்க பொண்ணு சூப்பரா படிக்குதுமா, சிறப்பா படிக்கிறாங்கன்னு. ஆமா சார், எல்லாம் பஸ்ஸு தான் சார், இப்போ எம்எஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னுச்சு. சூப்பரா படிக்கிறாங்க, நல்ல விஷயமா, நல்லா இருக்கு, ஜாதகம் கரெக்டு, ஓகே. இப்போ அந்த அம்மா எதுக்கு வந்திருக்காங்கன்னா, எம்எஸ்சி முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணணும், அதுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு என்ன பலன் சொல்லலாம்? இந்த கிரகங்கள்ல தான் தசாபுத்தி நடக்குது, இந்த கீழ் பலமா இருக்குது. அப்ப நான் என்ன சொன்னேன், ஏமா என் பொண்ணுக்கு எப்ப சார் கல்யாணம் நடக்கும்? உன் பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் வைக்கிறியா? வச்சுக்கோ. 1 வாரத்துல வச்சுக்கிறியா? வச்சுக்கோ. உன் கல்யாணத்துல தடை தாமதம் எதுவுமே கிடையாது, எல்லாமே சிறப்பா இருக்கு. அது என்ன நினைச்சிருக்கு, நான் ஏதாவது பரிகாரம் ஒண்ணு சொல்லுவேன், உங்க கோயில்ல விளக்கு போட சொல்லுவாரு நினைச்சு கேட்டுட்டு வந்துச்சு. ஒண்ணுமே இல்லம்மா, உனக்கு அதுக்கு திருப்தி இல்லை. அதுக்கு நாம ஜாதகம் நமக்கு அப்படியே சும்மா சூப்பரா நிக்குது, இது எப்போ வேணாலும் கல்யாணம் நடக்கும் இந்த ஜாதகத்துக்கு. நான் சொல்றேன், அதுக்கு சரி சார்ன்ட்டு போச்சு. 1 வாரம் கழிச்சு வந்துச்சு. அது 1 வாரம் கழிச்சு ஆபீஸுக்கு திரும்ப சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்துச்சு. வாங்கம்மா என்னம்மா அப்படின்னு. சார் நான் உண்மையிலே நீங்க சொன்னது என்ன, நாளைக்கு கல்யாணம் ஆகுங்கிறாரு, 1 வாரத்தில் கல்யாணம் ஆகுறாரு, என்ன ஒரு பலனை ஒழுங்கா சொல்லலையேன்னு. என்ன சார் சொல்றது, எல்லாமே சிறப்பா இருக்கு சார், நான் என்னத்த சொல்றது, அதெல்லாம் சிறப்பா இருக்குமா, உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா, கல்யாணம் நடந்தாலும் சொல்லி வந்துட்டு. சார் நீங்க 10 பேர் உள்ள 10 பேர் திமின்னு ஒரு 15 பேர் வந்துட்டான், எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து கொடுத்தாலே பொண்ணை கொடுன்னு சொல்லி. நான் ஏமா படிக்கணுமா, படிச்சு முடிக்கட்டும்னு சொல்றேன். இப்ப நாங்க யாரும் சொன்னா படிக்க வேணாம்னு சொல்லமா? நிச்சயம் பண்ணிக்குவோம், படிச்சு முடிச்சவன கல்யாணம் முடிச்சிருவோம். நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க சார், முடிஞ்சு போச்சா? இதான் சார் கேபி. அதனால என்னிடம் ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்தீங்கன்னா, நான் வந்து டேட்டா பர்த், டைம், பர்த் பிளேஸ், உங்களுடைய கல்வியை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துருவோம், பக்காவா ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துருவோம். இதை வச்சுதான் உங்களுக்கு பலன் சொல்லுவோம். எப்ப வேலை கிடைக்கும், எப்ப கல்யாணம் ஆகும், எப்ப குழந்தை பிறக்கும், எப்ப வீடு கட்டுவ, எப்ப நிலம் வாங்குவ, அத்தனை விஷயத்தையும் சிறப்பாக சொல்ல முடியும் இந்த கேபி சித்திரன் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சரவெடி போல் வெடித்து அற்புதமான கருத்துக்களை அள்ளி தெளித்த நம்ம ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு கௌரவ தலைவர் விஜயனையா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.